இன்னைக்கு குடலிறக்கம் நோய் அதுக்கு ஸ்பெசிபிக்கான தொந்தரவுகள், அதாவது வயிற்றுல வலி இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்னா அது மருத்துவர் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அது தொல்லை தெரியாது, வீக்கம் இருக்குதுங்கிறத நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷமா அது இருந்திருந்திருக்கும், அதை அவங்க பொருட்டா எடுத்திருந்திருக்க மாட்டாங்க. சடனா அவங்க வலி ஏற்பட்டதுனால அவங்களுக்கு அதை அந்த வீக்கத்தினாலதான் இருக்குதான்னு சொல்ல தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள், சடனா ஒரு வலி ஏற்படுது, அந்த வலி படுத்தா குறையுது அப்படின்னா குடல் இறக்கமாக இருக்க வாய்ப்பு உண்டு. குடலிறக்க நோயில தான் எந்திரிச்சு நிக்கிறப்ப வலி ஏற்படும், இருமறப்ப முக்கறப்ப வலி ஏற்படும், படுத்தா வலி குறைய வாய்ப்பு உள்ளது. சோ வலி குறையிறது அப்படின்னா, படுத்துட்டு இருக்கிறப்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராபப்ளி குடலிறக்கமாக இருக்கலாம். குடலிறக்கம் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல ரொம்ப டேஞ்சரஸ் ப்ராப்ளமா மாற வாய்ப்பு இருக்கு. குடல் பக்கத்துல இருக்க கொழுப்போ மாட்டிக்கிட்டு திருக்கிச்சு அப்படின்னா அதுல இருக்க போற ரத்த கூட்டம் கட் ஆச்சுன்னா சிவியரான ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வலி நிக்கிறப்போ, நடக்கிறப்போ, இருமுறப்போ, பக்கெட் தூக்குறப்போ, வெயிட் தூக்குறப்போ வருது வயிற்றுல, அந்த வலி உடனே போய் படுத்தா குறைஞ்சிருது அப்படின்னு இருக்குதுன்னா அது குடல் இறக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற நோயாளிகள் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா சடனா போய் ரொம்ப முக்கிய வெயிட் தூக்குறப்போ குடல் வெளியில உள்ள போக முடியாது. அதனால அதுல இருக்கிற மோஷன் காத்தெல்லாம் டக்குன்னு உள்ள வந்துருச்சுன்னா துவாரத்தோட ஒரு பெரிய சைஸுக்கு குடல் வெளியில வந்துடும். அப்ப அது திருப்பி உள்ள போக முடியாது. அப்போ பாதிப்புகள் ஏற்பட்டுறலாம். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்க அதை நிராகரிக்காம ஆரம்ப நிலையிலேயே மருத்துவர்களை அணுகி ஸ்கேன் ஏதோ பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான வைத்தியங்கள் பண்ணிட்டா சிவியரான பிரச்சனைகள் இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம்.